வர்ற பொங்கல் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஜனநாயகம், இன்னொரு பக்கம் பராசக்தி 2 திரைப்படம் ஒரே தேதியில் ஆல்மோஸ்ட் வரதா அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஏற்கனவே நான் பொங்கல் ரிலீஸ்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டான் பிக்சர்ஸ் முதலே சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் பொங்கல் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணோம். பட் என்ன பொறுத்தவரையும் 5 முக்கியமான திரைப்படங்கள் தெலுங்குல வருது சார் சங்கராந்திக்கு. ஒரு சைடில் ஜனநாயகனுக்கு அரசியல் ரீதியாக மிக பொதுவாக இந்திய பட உலகில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த மறுவெளியீட்டு படங்கள் மிகப்பெரிய சாதனையை புரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். படையப்பா மிகப்பெரிய பண்ணிட்டு பரபரப்பாக என்ன போயிட்டு தெரியுமா? மங்காத்தா ரிலீஸ் ஜனவரி மாதம். இன்றைக்கு திரைப்படங்கள் பெரும்பாலும் திரையரங்க வசூலை தான் நம்பியிருக்கு அப்படின்ற சூழ்நிலையில் வர்ற பொங்கல் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஜனநாயகம், இன்னொரு பக்கம் பராசக்தி 2 திரைப்படம் ஒரே தேதியில் ஆல்மோஸ்ட் வரதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது இதை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசிட்டோம். இப்போ வந்து த புல்லட் இஸ் ஃபயர்டு, அதனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை உட்காந்துருக்கோம். புல்லட் இஸ் ஃபயர்ட்னா அவங்க 2 பேருமே புல்லட் ஃபயர் பண்ணிட்டாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஏற்கனவே நான் பொங்கல் ரிலீஸ்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டான் பிக்சர்ஸ் முதலே சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் பொங்கல் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணோம். இவங்க அக்டோபர் வரணுங்க, திடீர்னு ஜனவரி 9 அப்படின்னு வந்து தொட்டு இப்போ 2 பேருமே ஒரு கிளாஷ்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் போயிடுச்சு. இப்போ 9ஆம் தேதி அது 14ஆம் தேதி அப்படின்னு நேற்று வரையும் சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து 2மே 9, 10ன்றாங்க. பட் என்ன பொறுத்தவரையும் நம்ம பல ஃபெஸ்டிவலில் பார்த்துருக்கோம், 2 முக்கியமான படங்கள் வந்து 2மே ஜெயிச்சிருக்கு. நம்ம ஜெயிக்கிறது வேற பிரச்சனை. நான் சொல்கிறேன், தனித்தனியாக வந்தால் பராசக்தி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், அதே மாதிரி ஜனநாயக திரைப்படம் மிகப்பெரிய வசூலையும் குறிக்கும். அது எல்லாமே அந்த வசூல் வந்து டிவைட் தானே ஆக போகுது. எப்படி கண்டிப்பாக டிவைட் ஆகும். 60 பார்ட்டி ஆகலாம், 50-50 ஆகலாம். ஒரு படம் தனிப்பட்ட முறையில் வரும்போது மிகப்பெரிய வசூல் சாதனைகளை பண்ண முடியும். ஜெயிலர் தனியாக வந்து 600 கோடி பண்ணுது, லியோ தனியாக வந்து 600 கோடி பண்ணுது, நீங்கள் கோட்டு தனியாக வந்து 450 கோடி பண்ணுது. எல்லாமே தனியாக வரும்போது, சோலோவாக வரும்போது சிங்கம் மாதிரி அவங்க பெரிய வசூலை எட்ட முடியும். அதே வந்து நீங்கள் காம்படிஷன் வரும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? வாரிசு வரும்போது நம்ம பேசியிருக்கோம், 2மே டிவைட் தான் ஆச்சு. ஓகேங்களா? அந்த வசூல் சாதனைகளே இல்லை, 2மே வெற்றிகரமான படம். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஸ்வாசம் அந்த பேட்டை வரும்போது வசூல் சாதனை, வசூல் ஸ்பிரிட்டு தான் ஆகுது. ஆமாம். அப்போது ஸ்பிரிட்டான வசூல் உங்களுக்கு ஓகேனா ஓகே ஃபைன், அது அந்தந்த தயாரிப்பாளரோட முடிவு தான், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இதில் பாதிக்கப்பட போகிறது யாருமே கிடையாது. இதை ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டர் தான், யாராவது விலை கொடுத்து வாங்கினா தான் பாதிக்கப்பட போகிறாங்க, தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவாங்க. ஆடியன்ஸ் பிறகு கொண்டாட்டம் சார். 2 முக்கியமான படங்கள் ஃபெஸ்டிவலுக்கு வருது, ஆடியன்ஸை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, ரிவ்யூவர்ஸு எல்லாருக்கும் ஊடகங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். அதனால் ஒரு செக்மெண்ட்டுக்கு செலிப்ரேஷன் தான். ஏன்னா பொங்கலுக்கு 2 படம் இல்லை, நீங்கள் அப்படி எடுத்துட்டிங்கன்னா 5 முக்கியமான திரைப்படங்கள் தெலுங்குல வருது சார் சங்கராந்திக்கு. தெலுங்குல சினிமா கிரேஸ் வந்து வேற சார். அது கரெக்ட், தமிழ்நாட்டை மாதிரி வந்து ஒரு 3 டைம்ஸ் சார். கரெக்ட் சார். பட் ஆனால் 5 திரைப்படங்கள் சார், 5மே பெரிய பெரிய நடிகர்கள். பிரபாஸ் படம், சிரஞ்சீவி சார் படம், வெங்கடேஷ் படம், அவ்வளோ படம் வருது சார். ஆனால் மக்கள் வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க. 5 திரைப்படங்களும் ஒரே டிஸ்ட்ரிபியூட் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாரு தில்ராஜ் சார். 4 திரைப்படம் ஏற்கனவே வாங்கிட்டாரா, இன்னொரு திரைப்படத்தை அவர் வாங்கி அப்போ தான் ஸ்பிளிட் பண்ணி ஒன்றா ரிலீஸ் பண்ண நினைக்கிறாரா? அப்போ எவ்வளோ பெரிய கிரேஸ் இருந்தால் அவர் ஒருத்தரை எத்தனை படத்தையும் வாங்கி சங்கராந்திக்கு ரிலீஸ் பண்ண நினைக்கிறாரு? அப்போது 5 திரைப்படங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள்லாம் ஒரு சங்கராந்திக்கு வர முடியும் தெலுங்குலன்னா, ஏன் 2 திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் வரக்கூடாது? சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளை சமாதானப்படுத்திக்கணும். நம்ம வந்து இதை ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்து வச்சுங்களேன், இது தப்புன்னா எது தப்பு? அது வந்து தயாரிப்பாளர் முடிவு. அது அவங்க படம், அவங்க ரிலீஸ் செய்து அனௌன்ஸ் பண்ணுறது அவங்களுடைய டிசிஷன். ஆனால் நான் ஒன்றே சொல்கிறேன், வந்தால் நல்லா இருக்குன்றதுக்கு பல உதாரணம் இருக்குது. ஆனால் 2 படம் வந்து ஜெயிச்சதும் நிறைய இருக்குது. ஆனால் டிவைடாகவும் வசூல் சாதனைகள் பண்ண முடியாதுன்றது ஒரு ரீசன் தான். ஆனால் அதை தாண்டி அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையத்துக்கான பல ரீசன் இருக்குது. என்னென்னா ஃபெஸ்டிவல், 10 நாள் லீவ் நாள் இருக்குது, மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ண முடியும். 2 படங்களும் ஜேஜேன்னு கூட்டம் வந்து பெரிய லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்க முடியும். ஒரு சைடில் ஜனநாயகனுக்கு இமோஷனலாக பெரிய அட்டாச்மெண்ட் இருக்குது. காரணம் வந்து விஜய் கடைசி படம்னு அரசியல் ரீதியாக மிக பெருசாக பேசப்பட்டு இருக்காரு. இந்த சைடில் அந்த பராசக்தியினுடைய எல்லாமே பிரமாதமாக இருக்குது. நேற்று நான் போய் த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி போயிட்டு வந்தேன், அவ்வளோ பிரமாதப்படுத்தியிருக்காங்க. சுதா கொங்கரானுடைய கிரியேஷன் பிரமாதமாக இருக்குது. ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட் பிரமாதமாக ஒரு படைப்பாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த படைப்புக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஜனநாயகன் வந்து இமோஷ்னலாகவே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ப்ளஸ் வந்து விஜய் சார் சொல்லவே வேணாம். ஸோ 2மே மிகப்பெரிய வசூல் சாதனை எட்டுட்டமே. முதல் முறையாக தமிழ் சினிமாவில் ஒரு மாதத்தில் நம்ம ஏன் வந்து ஒரு 500 கோடி எடுக்கக்கூடாது? இதுவரையும் சார் தமிழ் சினிமா ஒரு மாதத்தில் 300 கோடி தாண்டி பண்ணதே இல்லை வசூல் சாதனையாக. ஏன் முதல் முறையாக 2 படமும் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றிகரமாக ஒரு 500 கோடி எடுக்கக்கூடாது? பொட்டன்ஷியல் இருக்குது. உண்மை. அவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னா 500 கோடியும் விட்ட முடிஞ்சால் ஏன் ஒரு பெரிய பிரேக் த்ரூ மாதமாக ஜனவரி மாறக்கூடாது இந்த 2 படங்களால்? அப்படி பாசிட்டிவாக நினச்சிட்டு நம்ம அடுத்த கட்டம் போவோம். பொதுவாக இந்திய பட உலகில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த மறுவெளியீட்டு படங்கள் மிகப்பெரிய சாதனையை புரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
ஏற்கனவே விஜயனுடைய சச்சின், திரைப்படம் அதுக்கு சச்சின் முன்னாடி இந்த மாதிரி பல கில்லி. படங்கள் படையப்பா மிகப்பெரிய வசூல் சாதனை வசூலை சார். பண்ணிட்டு மிகப்பெரிய வசூல் சாதனை அசைக்க முடியாத ஒரு வசூல் மன்னனா வந்து ரஜினிகாந்த் இருக்கார். சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு ரீரிலீஸில் இவ்வளோ பெரிய வசூல் சாதனை அவரால் பண்ண முடியும். அதை விட அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே சார், அவர் 30 நிமிஷம் இன்டர்வியூ கொடுத்தது தான். ஹேட்ஸ் ஆஃப் டு சௌந்தர்யா ஃபார் டூயிங் தட் இன்டர்வியூ. Yes. அவ்வளோ பிரமாதமாக பேசியிருந்தார் சார். அவ்வளோ யதார்த்தமா, அன்னோன்யமா, அன்பா எல்லாரையும். இல்ல அந்த வெற்றியில வந்து சௌந்தர்யா ஏற்பாடு பண்ண அந்த இன்டர்வியூக்கு வந்து சார், மிகப்பெரிய பெரிய பங்கு சக்ஸஸ் இருக்கு. சார், பெரிய சக்ஸஸ். அது நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட சொன்னாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கனல் கண்ணன்லாம் பேசி கனல் கண்ணனை கிண்டல் பண்ணி கனல் கண்ணன் ரொம்ப ஹாப்பியாக அவர் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. KS ரவிக்குமார் சார் இவருன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்ப மாட்டீங்க, அந்த இன்டர்வியூ பண்ண பிறகு நீலாம்பரி வராங்க சார் ஏர்போர்ட்லேருந்து. இதுவரை நீங்கள் எப்பாவது வீடியோ பார்த்துருக்கீங்களா? ரம்யா கிருஷ்ணா சென்னை ஏர்போர்ட் வராங்க. அந்த வீடியோ வந்து சார் சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தேன். எத்தனை தடவை நீலாம்பரி வந்திருப்பாங்க. இங்கே ஹைதராபாத்லேருந்து சென்னை வந்துட்டே இருக்காங்க, ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க. சென்னையில் வீடு இருக்குது, ஹைதராபாத்தில் வசிக்கிறாங்க. அவங்க வந்து எத்தனை தடவை வந்து பதிலாக நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டீங்க. அதே அழகு அதில் என்ன தெரியுமா சார், எத்தனை வயசானாலும் அதே இளமை, அதே வயசு. நீலாம்பரி இதோ ஏர்போர்ட்லேருந்து வருகிறார். அந்த வீடியோ போட்டவரை நான் பார்த்துட்டு என்னடா ஒரு ரீரிலீஸுடைய காரணத்தில் ஒரு நீலாம்பரியை ஞாபகம் வச்சுட்டு எல்லாரும் எழுதுறாங்கன்னா, எல்லாரும் ட்வீட் போடுறாங்க, வீடியோ போடுறாங்கன்னா, அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு படம் படையப்பா உருவாக்குது. எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப் டு ரஜினி சார். அவருடைய 75வது வருஷத்தில் அவர் 50 வருடங்கள் சினிமாவில் நடந்த அந்த ஃபென்டாஸ்டிக் பீரியடை 25 வருடம் கருத்து ரிலீஸ் ஆன படத்தை 25 முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை ரிலீஸ் பண்ணி இவ்வளோ பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி வரும் சார். அந்த படம் 20 கோடி கலெக்ட் பண்ணோம். இதில் முக்கியமாக என்னுடைய நண்பரை நான் பாராட்டணும். இது வந்து நிறைய எஃபோர்ட் எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்குது தேனப்பன் சார். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரஜினி சார் வந்து அவரை ட்ரஸ்ட் பண்ணி சில விஷயம் கொடுத்துருக்காரு. அதை ரொம்ப பிரமாதமாக அவர் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ரஜினி சார். அவர் என்றைக்குமே உச்ச நடிகர். அவரை திருப்பி ப்ரூவ் பண்ணுறாரு. நான் ரீலீஸ் பண்ணாலும் நான் வந்து திருப்பி நான் தான்டா படையப்பா அப்படின்றாரு. ஸோ அந்த படையப்பன் வந்து மிகப்பெரிய வெற்றி. சௌந்தர்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எஃபோர்ட் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் கொண்டு வந்ததும் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதும் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். அவங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. மிகப்பெரிய வெற்றி இன்றைக்கி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி காமிக்குதுன்னா, என்றைக்குமே நம்ம வந்து இப்போ பரபரப்பாக என்ன போயிட்டு இருக்கு தெரியுமா, மங்காத்தா ரிலீஸ் ஜனவரி மாதம். ஆமாம், இந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு எல்லாருமே மங்காத்தா கொண்டு வந்துடலாம், அதுதான் வந்து ஒரு ஐகானிக் படமாக அஜித் சார் அப்படின்னு நினைக்கிற அளவு ஒரு படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் கில்லி விஜய் சார், அடுத்தது படையப்பா, அப்படி தான் நம்ம சொல்லலாம். இப்போ 2026 சினிமாவத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன மாற்றங்கள் வரணும் அப்படின்னு விரும்புகிறீங்க? நான் வந்து நிறைய எதிர்பார்க்குறேன் சார். ஒன்று வந்து இந்த மாதிரி வதன்னு நிறைய படங்கள் வராமல் வாரத்துக்கு ஒரு 4 படங்கள் வந்து ஒரு முக்கியமான அதில் ஒரு படமாவது வெற்றி அடைஞ்சதுன்னா, 52 வாரங்களில் ஒரு 50 படங்கள் வெற்றி அடைஞ்சதுன்னா தமிழ் சினிமா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த எதிர்பார்ப்பு நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும். நடிகர்கள் நான் சொல்கிறது முன்னணி நடிகர்கள் மட்டும் சொல்ல, எல்லா நடிகர்களுமே ரீசனபிளாக சேலரி டிமாண்ட் பண்ணணும். ஒரு தயாரிப்பாளனுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குறைக்கணும் நான் சொல்ல, சார் எனக்கு இப்படி கொடுங்க, இப்படி ஃபிக்ஸ்டாக கொடுங்க, வெற்றி அடைஞ்ச பிறகு இப்படி கொடுங்க அப்படின்னு தைரியமாக நீங்கள் கேட்கலாம். வெற்றி அடையும் போது கேளுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா உங்களால் தான் அந்த படம் ஜெயிச்சிருக்கு. அது முன்னணி நடிகர்களாக இருக்கலாம், இல்லை காமெடி நடிகர்களாக இருக்கலாம். எல்லாருமே வந்து எனக்கு எப்படியாவது என் சம்பளத்தை கொடுத்துரு, என்னை வந்து விட்டுரு, அதாவது டப்பிங் முன்னாடி என் படத்தை கொடுத்து என்னை அமுச்சு விட்டுரு அப்படின்ட்டு நீங்கள் எஸ்கேப் ஆயிடுறீங்க. நான் எங்கே எஸ்கேப் ஆகுது? ஒரு தயாரிப்பாளரை நான் எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? நான் கடைசி வரையும் மாட்டிட்டு முடிக்கணும். அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் தான் உட்காந்து கஷ்டப்படணும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட்லையும் ஷேர் கேளுங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஒரு தயாரிப்பாளரோட சேர்ந்து பயணிங்க. அந்த மாற்றத்தை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த மாற்றம் வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் கண்டென்ட் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான கண்டென்ட்டை உருவாக்கிட்டே இருக்காங்க. அந்த கண்டென்ட்லாம் இன்றைக்கி பிரேக் த்ரூ கண்டென்ட்டாக இல்லை, வெகு சில படங்கள் தான் பிரேக் த்ரூ கண்டென்ட்டாக இருக்குது. அந்த பிரேக் த்ரூ கண்டென்ட் இன்னும் நிறைய வரணும். அது ஹிந்தியில் வருது, நிறைய பிரேக் த்ரூ கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஹோம் பவுண்டுன்ற படம் நீங்கள் பார்க்கணும், இன்றைக்கி ஆஸ்கரில் பெஸ்ட்டு ஃபாரின் கேட்டகரியில் செலக்ட் ஆகிருக்கு. அந்த ஹோம் பவுண்ட் படத்தை பார்த்தீங்கன்னா அப்படி எமோஷனலாக இருக்கும். அவ்வளோ சூப்பர் டூப்பரான படம். அப்படி மலையாளத்தில் பின்னி பெடல் எடுக்கிறாங்க. எக்கோன்னு ஒரு படத்தை பார்த்தேன் சார், நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். ஒரு நாயை வச்சுக்கிட்டு, ஒரு நாய் கும்பலை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. என்ன படம், என்ன மேக்கிங்! 3 வருஷம் உழைப்பை கொடுத்து அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இன்னும் உழைப்பு கொடுத்து அற்புதமான கண்டென்ட்டுகள் தமிழில் வரணும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அடுத்ததாக மிக முக்கியமாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும்னு நான் தப்பு சொல்ல, நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள், பேலன்ஸ்டாக பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் கேட்பேன். பேலன்ஸ்டுனா ஒரு அஜெண்டாவோட ரிவ்யூ பண்ணாதீங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. அஜெண்டானா உங்களுக்கு பிடிச்சவரை வந்து நீங்கள் உச்சத்தில் வைக்கிறதும், பிடிக்காதவரை வந்து கீழே தள்ளி அவரை வந்து மிதிக்கிறதும் இது வேண்டாம். எல்லோரும் பேலன்ஸ்டாக அணுகுங்க. ஒரு திரைப்படம் என்பது பல பேருடைய உழைப்பு, பல பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, பல பேருடைய வாழ்க்கை அடங்கியிருக்கு. அந்த வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக குலைக்கிற மாதிரி நீங்கள் ஏதோ சோஷியல் மீடியா கிடச்சிது, எனக்கு ட்விட்டர், இன்ஸ்டா கிடச்சிதுன்னு விஷயத்து கலாய்க்கிறதும், அந்த படத்தை மொத்தமாக தாக்கி பேசுகிறதும் வேண்டாம். அதுதான் என்னுடைய கோரிக்கை. ஒரு பேலன்ஸ்டாக பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள், ஆனால் பேலன்ஸ்டாக பண்ணுங்கன்றது தான் என்னுடைய கோரிக்கை. ஓவராலாக எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை 2026 is going to be a fantastic year for தமிழ் சினிமா.
ஜனவரியே அதுக்கான முத்தாய்ப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக 2026 ஒரு முக்கியமான வருஷமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான வருஷமாக மாறும் எதிர்பார்க்குறேன். ஊடகங்களும் அதில் பெரிய துணை கொடுத்தா நல்லாயிருக்கும். நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நல்லா இல்லாத படங்களுக்கு ஓரளவு அப்படி தட்டி கொடுத்து இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக யாரையுமே காயப்படுத்தாமல், யாரையும் ஹர்ட் பண்ணாமல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் சோஷியல் மீடியாவில் அழுதுட்டுருக்காங்க. அவங்களோட பிரச்சனைகளை சொல்லிவிட்டு நான் சோஷியல் மீடியா விலகிறேன், சோஷியல் மீடியா எனக்கு வேணாம், என்னை காயப்படுத்துகிறாங்க, என்னை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க, டீப் ஃபேக் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் வேணாம். சக மனிதனை காயப்படுத்தி நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நடிகர்களை பற்றி பல விமர்சனங்கள் நம்ம பேசணும். நடிகைகளை பற்றி அப்படி எந்த விமர்சனம் இல்லையா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான். சம்பளங்களும் அன்ரீசனபிளாக கேட்குறாங்க. அவங்களுடைய அசோசியேட் சம்பளங்கள், அவங்களுடைய ட்ராவலு, ஸ்டே எல்லாம் சேர்த்து தான் பிரச்சனை. அவங்க எல்லாருமே ஒரு புரிதலோடு வந்தாலே இந்த சினிமா பெட்டராக இருக்கும். அதாவது தயாரிப்பாளருடைய பிரச்சனைகளே அவங்களும் பங்காற்றுனாங்கன்னா, நான் வந்து நீங்கள் வந்து என்னுடைய நஷ்டத்தை எடுத்துக்கணும்னு சொல்லவே இல்லை, என்னுடைய லாபத்தில் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். அப்போது என்னுடைய காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறேன். நான் யாராவது வந்து என்னோடய நஷ்டத்தில் நீங்கள் பங்காற்றுங்க, நான் வந்து ஒரு 2 கோடி போயிடுச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துங்க அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் சொன்னால் ஏன் வேலை வெட்டியில் நீ படம் எடுப்பேன், நான் வந்து உங்கள் லாஸ் எடுத்துக்கணுமா அப்படின்னு அவங்க நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வாய்ப்பை நான் சொல்லலை. நீங்கள் எனக்கு நஷ்டத்துக்கு வர வேணாம், ஆனால் என் லாபத்தில் பங்கெடுத்துங்க. பை பீயிங் அ பார்ட் ஆஃப் மை ஃபிலிம், பை பீயிங் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. என் கூட இருங்க. காஸ்ட் எப்படி குறைக்கிறது, எப்படிலாம் கோஆப்ரேட் பண்ணுறது, எப்படி நான் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் எப்படிலாம் கோஆப்ரேட் பண்ணலாம், அப்படி இருங்க. ஸோ அது எல்லா முக்கிய நடிகர்களும் சொல்கிறேன், எல்லாரும் சொல்லுங்கள், நம்பர் ஆஃப் டேஸை குறைச்சிங்கன்னா நான் எப்படி பாட்டா பற்றி பேசினேன்ல அந்த காஸ்ட் குறையும். நீங்கள் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவு என்னுடைய காஸ்ட் குறையும். என்னை பற்றி கவலைப்பட மாட்டேன்றீங்களே. உங்கள் அசிஸ்டண்ட்டும் மேனேஜரை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூட, எனக்கு இவ்வளோ பேர் வேணும், பெர் டே இவ்வளோ வேணும், ஹோட்டலில் தான் எனக்கு ஃபுட்டு வேணும், இந்த ஹோட்டல் தான் ஃபுட்டு வேணும், இவ்வளோ பில் வரணும்னா நான் எங்கே போவேன்? அந்த காஸ்ட்டெல்லாம் எப்படி ரிகவர் பண்ண போகிறேன்? அதை நினச்சி பார்த்தீங்கனாலே நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த தயாரிப்பாளர் இவ்வளோ பணம் கேட்குறமே, இவ்வளோ செலவு கேட்குறமே, இதை எப்படி அவர் ரிகவரி பண்ணுவார் ஒரு கணம் நினச்சிங்கனாலே நீங்கள் அந்த செலவு வைக்க மாட்டேங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டு தேங்க்யூ. இந்த புத்தாண்டு டூரிங் டாக்ஸில் எல்லா நேயர்களுக்கும் மிக சிறப்பான வருடமாக அமையணும். உங்களுக்கும் ஹெல்த்தியாக, வெல்த்தியாக, ஹாப்பியாக எல்லாம் நல்லா அமையணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.